மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் இந்த சேனலில் வந்ததே கிடையாது. இவ்வளோ நாளாக வந்து சினிமா ஒண்டி தான் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சேனலு இப்போ ஃபஸ்ட் டைம் சினிமாவை தவிர வேறு விஷயம் வந்து பேசலான்னு ஒரு முடிவெடுத்திருக்கேன். இது பேசியே ஆக வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் பேசியே ஆகணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இப்போ பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. நான் இப்போவே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இன்கேஸ் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு வேறு வீடியோவுக்கு போயிடுங்க. கருத்து ஒண்டி தான் சொல்ல போகிறேன். அந்த கருத்தை கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, சோஷியல் மீடியா ஒரு காலத்தில் வந்து நிறைய பேரை வந்து தூக்கி விட்டுச்சு, நிறைய பேரை வாழ வச்சுருக்கு. இதெல்லாம் தாராளமாக சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ண ஒரு சோஷியல் மீடியா இப்போது நாளாக பயங்கரமான டாக்ஸிட்டியாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா பேரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அது பண்ணுறவங்க தான் பெருசாக தெரியுறாங்க. ஓகேவா, ஆக்சுவல் கண்டென்ட் போடுறான் அவன் வெளியே தெரிய மாட்டேங்கிறான். ஆனால் டாக்ஸிட்டி பண்ணுறவன் தான் பயங்கரமாக வெளியே தெரியுறான் சோஷியல் மீடியாவில். அது வந்து லேட்டராக வீடியோவில் பேசுவோம். இந்த விஷயம் வந்து எங்கே ரொம்ப பீக் ஆச்சுன்னா, நம்ம சித்தாண்ணன் வந்து அவர் போட்டு ஒரு பையன் அடித்தாரு, எப்படி அடிக்கிறாரு மனுஷனா மாடான்ற மாதிரி வந்து என்னென்னவோ நிறைய பேர் வந்து பேசுனாங்க. ஓகேவா, பேசும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவர் அடிக்கிறது தான்டா 2-3 வருஷமாக கண்டென்ட்டாகவே போட்டிருக்காரு. அரிஷத் வாங்காத அடியா, சூரி வாங்காத அடியா, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பிரகதீஷ் வந்து அடித்தாரு இது பண்ணான்னு சொன்னோன்னே எல்லா பேரும் கொதிக்கிறானுங்க. ஏன் அது கொதிக்கிறாங்கன்னு சொல்லி நான் டீப்பாக யோசிச்சு பார்த்தா எல்லா பேரும் அதை தான் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் வந்து சோஷியல் மீடியா தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நல்ல கண்டென்ட் பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயம் சொல்லணும், அந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்டென்ட் போச்சு. அது வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, எப்போ எல்லா பேரும் வந்து எல்லா பேரும் வர்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பேரும் வந்து உள்ளே வந்தோன்னே எல்லா பேருக்கும் கண்டென்ட் இல்லை, எல்லா பேரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவனை அடித்து ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இப்போ இருக்க நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, ஆமாம் தப்பு பண்ணார், அவர் வந்து நீங்கள் எடுத்து கேளுங்க, எல்லா பேரும் கேள்வி கேளுங்க, அவங்கள வந்து இது பண்ணுங்கள், எல்லாமே ஃபைன். ஓகேவா, அது வந்து எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து சும்மா வந்து இவன் பாரு இப்படி பண்ணிட்டான், அவன் பாரு அப்படி பண்ணிட்டான், இவன் பாரு இப்படி பண்ணிட்டான், நீங்கள் டெய்லியும் வாரம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வெயிட்டேஜே இல்லாமல் போயிடும். ஓகேவா, இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம எல்லா கிரியேட்டர்ஸும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்குறோன்னா அங்கே ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கத்தி இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போய் நம்ம கத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ அவர் அடிச்சிட்டாரு, சித்து அண்ணன் விஷயத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ அவர் அடிச்சிட்டாரு, பிரகதீஷ் வந்து சொன்னாரா, அவர் நடிச்சாரு எனக்கு பயங்கரமாக முதுகு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொன்னாரா? இன்கேஸ் வந்து பிரகதீஷ்க்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தால் அவன் அங்கேயே சொல்லியிருப்பான், அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பான். இல்லை வேறு கம்பெனிக்கு போயிருப்பான். ஓகேவா, அடி வாங்கிட்டு அவனும் அங்கே இருக்கணும்லாம் அவசியமும் கிடையாது. ஓகேவா, ஸோ அந்த விஷயம் கூட புரியாத அளவுக்கு நம்ம எல்லா பேரும் ஐயோ தப்பு பண்ணிட்டார், அவர் மனசில் இங்கே வச்சுன்னா ஏன் அதை வைக்கிறீங்க? அதான் என் கேள்வி. ஏன் அப்படி வைக்கிறீங்க? ஒரு கிரியேட்டர் வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா ஐயோ இவர் தான் தெய்வம், இவர் தான் தலைவர், ஏன் அப்படி தள்ளத்துக்கு வச்சுருக்கீங்க? அவர் வீடியோ பிடிக்கும், சூப்பராக பண்ணுறார், அவர் தான் முடிச்சிருங்க. சும்மா அவரை தூக்கி வச்சு ஆட தான் நான் சொன்னால் மக்கள் என்ன வேணால் கேட்பாங்க, நான் சொன்னால் மக்கள் எந்த பொருள் வேணால் வாங்குவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது. அவங்க ஏன் இவ்வளோ இஷ்டத்துக்கு ஸ்கேம் பண்ணுறது? இது என்னோடய பொருள் வாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது வாங்கன்னு அவங்க ஏன் ஸ்கேம் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னால் அவங்க வாங்குறாங்க. ஓகேவா, இப்போ டிவியில் வந்து விளம்பரம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளம்பரம் தான் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், வாங்கினா வாங்க, அவ்வளோதான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், தேவையாக இருந்தால் வாங்குவோம், தேவையாக இல்லைன்னா வாங்க மாட்டோம். ஓகேவா, ஆனால் இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர் யாராச்சும் யூடியூப்லையோ இன்ஸ்டாலேயோ வந்து ஏதாச்சும் விளம்பரம் பண்ணால் உடனே போய் அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவானுங்க, அடுத்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கிட்டே காசு தருவாங்க. அவனுக்கு வந்து காசு தான் முக்கியம், நீ எப்படி போனால் எனக்கு என்னடா, எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் அது பண்ண தான் போகிறான். ஓகேவா, இதுதான் இதுக்குள்ளே இருக்க மேஜர் ஆப்ஜெக்ட்டு. இன்னொரு விஷயமும் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஆக்சுவல் டேலண்ட்டுக்கான வேல்யூவே இப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை, அது வந்து நான் சொல்லியே ஆகணும். இப்போ எனக்குன்னு நான் பேசலை, நிறைய ஒரு சின்ன பையங்க ஒரு 10th 12th தான் படிப்பான்னு நினைக்கிறேன் ஒரு பையன். அந்த பையன் கிடையாது, தலையாட்டுற பையன் கிடையாது, சூப்பராக நடிக்கிறாங்க அந்த பையன். ஓகேவா, அந்த நாயகன் சீன் ஒன்று பார்த்தேன், அந்த சீன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். ஓகேவா, வேறு லெவலில் பண்ணியிருந்தான். அவனுக்கு எந்த ரெகக்னேஷனும் கிடைக்கலையே, அவனை யாரையும் வந்து பாராட்டலையே, அவனை எந்த ஒரு கார்ப்பரேட் யூடியூப் கம்பெனிஸ் வந்து பண்ணலையே, ஏன் அவனை அது ஏன் டேலண்ட்டை வளர்க்க மாட்டேங்கிறீங்க? நடிக்கவே தெரில. ஓகேவா, ஆனால் அவன் வந்து நான் ஒரு பெரிய ஆக்டர்னு சொன்னால் அவன் வீட்டில் போய் நிற்கிறீங்க,
அவனை வந்து பெரிய டேலண்ட்டாக பார்க்குறீங்க. என்ன எனக்கு புரியல. இப்போ ஆக்சுவல் டேலண்ட்னா என்ன? பைத்திய மாரி பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவல் டேலண்ட்டா? அதை பார்த்து நிறைய சைக்கோங்க கிளம்பிச்சுங்க. ஓகேவா? அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களாம். அவங்களுக்கு நடிப்புனா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஆக்சுவல் ஆக்டிங்னா என்ன தெரியுமா? அவ்வளோ நல்ல டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த கர்மத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கர்மம் தான் வரும். இப்போ ஆக்சுவலாக டேலண்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? டேலண்ட்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது போல இருக்கே, சரி விட்டுலாம், நம்ம எதுக்கு இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒதுக்கிடுவானுங்க. டேலண்ட்டான ஆளுங்களே சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க. டாக்ஸிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரி டாக்ஸிக் பண்ணுறவன் தான் இருப்பான். ஒன்றுமே தெரியாதவன் ஒரு மட்டி அவனை வந்து வளர்த்து விட்றீங்க. ஓகேவா? டேலண்ட்டாக இருக்கவனை வந்து வளர்த்து விட மாட்டேங்கிறீங்க. ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரில. உங்களோட வியூஸ்க்காக, உங்களோட ரேட்டிங்க்காக வந்து நீங்கள் வந்து பெருசாக அவனை வந்து தூக்கி வைக்கிறீங்க. அவன் வந்து அடுத்து என்ன பண்ணுவான்? அவனும் அதே தான் பண்ணுவான். நான் தான் பெரிய ஹீரோ, நான் தான் பெரிய ஆக்டர், அடுத்து சிவகார்த்திகேயன் நான் தான், அடுத்து விஜய் சேதுபதி நான் தான் சொல்லி அவன் சுற்றின்னு தான் இருப்பான். ஆக்சுவல் டேலண்ட் அது கிடையாது. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸு, அவங்க கூட இந்த நாயங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தந்துட்டா அது ஒரு பெரிய விஷயமா வச்சு ரீல்ஸாக ஷார்ட்ஸாக போட்டு அவங்க செலிபிரிட்டி ஆகுறீங்க. இப்போ ஆக்சுவல் டேலண்ட்டுக்கான மதிப்பு எங்க இந்த சொசைட்டியில்? அதுதான் நான் கேட்குறேன். மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, 2 விஷயந்தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது எனக்கு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் தேவைன்னா நீங்கள் தான் தேடணும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் இவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். சரி, இவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா? நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், நம்ம தேடுவோம். நம்ம தேடி நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு கேமரா வாங்க போகிறேன், ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்தால் நம்மளுக்கான பொருள் நம்ம தான் தேடணும், நம்ம தான் தேடி எடுக்கணும். இந்த பொருள் நம்ம செட் ஆகுமா, இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஒரு யூடியூபர் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த யூடியூபர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம வாங்கிக்கலாம். ஏன் வாங்குறீங்க? இப்படி ஏன் வாங்குறீங்க? அது நீங்கள் தேட தேட தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோன்லேருந்து ஒரு சில பேர்லாம் பயங்கரமாக ஸ்பெக்காக பேசுவாங்க. ஏன் அவங்க பேசுகிறாங்க? அவங்களுக்கு வந்து யூடியூபர் சொல்கிறத பற்றி அவங்க வாங்கவே மாட்டாங்க. யூடியூபர் சரி இப்படி சொல்கிறான், நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி அவன் தேடுவான். அப்போ தான் அது வளரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு யூடியூபர் சொன்னால் நம்பிட்டு காசாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கண்ணை முன்னு போட்டுருவீங்க. இப்படி பண்ணால் நீங்கள் வந்து அவரை வந்து ப்ளேம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஏமாறுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகிறீங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருப்பா, இதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாருப்பான்னு சொன்னால் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் எப்படி ரிட்டர்ன் வரும், இதில் எப்படி ப்ராஃபிட் வரும்லாம் யோசிக்கிறது கிடையாது. அவர் சொல்லிட்டாரு கரெக்டாக இருக்கும், உங்களோட பேராசை ஒன்று. இதெல்லாம் போட்டு நீங்கள் மொத்தமாக நாசமாக போயிட்டு கடைசியாக அந்த யூடியூபரை போட்டு அடிங்க. அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் நீங்கள் போட்டு ஒரு மாதம் அடிப்பீங்களா? ஒரு மாதம் அடிச்சுட்டு அவர் ஒரு மாதம் வீடியோ போடாமல் கடைசியாக எனக்கு சாரின்னு சொல்லி நிற்க போகிறாரு. அவ்வளோதான். எனக்கு சாரி, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அட்மின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவான். ஓகேவா? ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார்? நீங்கள் தான். ஓகேவா? நீங்கள் தான் யோசிக்கணும். எத்தனை பேர் சொன்னாலும் திருந்தவா போகிறீங்க? அதெல்லாம் திருந்த மாட்டீங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது போக இன்னொரு விஷயம், இந்த விஷயம் மாறுமான்னு தெரியாது, ஆனால் இந்த விஷயம் சொசைட்டிக்கு டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் தேவை. ஆக்சுவல் டேலண்ட் என்ன? அந்த டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இவனை நீங்கள் கலாய்க்கிறீங்க, ஓகே, இவனை கலாய்ச்சா அவன் நிறுத்துறான், அவன் அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து நிறைய பைத்தியங்க, நடிப்பே என்னன்னு தெரியாத ஒரு பைத்தியம். நான் பாடி ஷேமிங் பண்ணலை, நான் ஆக்டிங் தான் முக்கியம். எப்படி வேணால் இருந்தாலும் நடிக்கலாம், ஆனால் ஆக்டிங் தான் முக்கியம். ஆக்டிங் நல்லா இருந்தால் ஏன் வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆக்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க ரொம்ப கேவலமாக எடுத்துக்கிட்டு அது இவங்க நடிக்கிறது தான் ஒரு பெரிய ஆக்டிங்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் ஆதரிக்காது. இனிமேல் அவனாச்சா கண்டென்ட் இந்த மாதிரி பண்ணான்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க, அவனை இக்னோர் பண்ணுங்கள். அவனை இக்னோர் பண்ணிங்கன்னா அவனுக்கு வியூஸ் கம்மியாச்சுன்னா கம்மியாகிடுவானுங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அவனை கலாய்க்க இப்போ யூடியூப் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து அவனுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் செகண்டரி. யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ அவனை கழுவி ஊற்றுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? அந்த கமெண்ட் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. அந்த என்கேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு பெரிய ரீச் ஆகுது. ஓகேவா? நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இவனை தயவு செஞ்சு இவங்களை கலாய்க்காதீங்க. இவங்களை கலாச்சாதான் இன்னொருத்த வந்து உருவாகிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்களை அழிச்சிருவோம். ஓகேவா? டேலண்ட்டை வளர்த்துட்டு வா. நல்லா கிளாஸ் போ, ஆக்டிங் கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, பண்ணிட்டு வா. டேலண்ட் இருந்தால் எவனாக இருந்தாலும் நீங்கள் வளரலாம். ஓகேவா? அதேமாரி இவங்கள வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்சுவல் டேலண்ட்டாக நடிக்கக்கூடிய பசங்களை வந்து கெடுத்துறாதீங்க. இப்போலாம் சின்ன சின்ன பசங்க சூப்பராக நடிக்கிறாங்க. ஓகேவா? ரித்விக் மாதிரியான பசங்க வந்து நிறையா இருக்காங்க சோஷியல் மீடியாஸில். அந்த மாதிரி பசங்களை ஆதரிங்க. அதேமாரி 20 அந்த ஏஜில் இருக்க பசங்களும் சூப்பராக நடிக்கிறாங்க இன்ஸ்டா, அந்த மாதிரி ஆதரிங்க. ஓகேவா? அதேமாரி இன்னொரு விஷயம், கிளாமராக ஆதரிக்காதீங்க. ஓகேவா?
அதுவும் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. இது வந்து என்னோடய குமுறல் தான், ஓகேவா? இது வந்து எனக்கு நல்லது நடக்குது, எனக்கு கெட்டது நடக்குது, அதெல்லாம் செகண்டரி. இதை பார்த்து ஒரு சில பேர் திருந்துனாங்கன்னா பின்னாடி வர டேலண்ட்டுக்கு வந்து நிறைய மதிப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து இந்த வீடியோவை நான் சைன் ஆஃப் பண்ணுறேன்.